நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் பார்க்க போறோம். ஒண்ணு, ரஷ்யா டெஸ்ட் பண்ண பொசைடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அணுகுண்டு தாங்கி செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்ரோன். ஸோ இதை நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்தது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவையும் அவங்களுடைய அணுசக்தியை அதிகப்படுத்தணும், புதுமை பண்ணணும், மேலும் நிறைய டெஸ்ட்டை நீங்க அதிகப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்காரு. அதை பத்தின ஃபுல் விஷயத்தை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஓகே, முதல்ல ரஷ்யாவினுடைய பொசைடன் டெஸ்ட் கடல்கடியில ஒரு அணு வெப்பன். ஸோ அதை பத்தி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ரஷ்யா ஒரு மேசிவான சாதனையை செஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணுசக்தி மூலம் இயங்கும் ஒரு ஆளில்லா நீர்மூழ்கி வெஹிக்கிள், அதாவது அன்மேன்டு அண்டர் வாட்டர் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. இதை வெற்றிகரமா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு அவங்க வச்சிருக்க பெயர் தான் இந்த பொசைடன். பொசைடன் அப்படின்றது என்ன அப்படின்னா, கடல்ல இருக்கக்கூடிய கடவுளோட பெயர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன இந்த டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆளில்லா நீர்மூழ்கி வாகனத்தை கேரியர் சப்மரின்ல இருந்து லான்ச் செஞ்சு முதல் முறையா அதோட நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வெற்றிகரமா ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க அப்படின்னு அது சொல்லக்கூடியது. அதாவது என்னன்னா, ஒரு சப்மரின் இருக்கும், சப்மரின்ல இருந்து ஒரு டொர்பிடோ மாதிரியான இந்த ஒரு ட்ரோனை அவங்க அனுப்புவாங்க. டொர்பிடோன்றது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போய் நின்னுடும். பட் இது ஒரு நியூக்ளியர் ஆபரேட்டட் ட்ரோன் தான். அதை பத்தி ஃபுல் டீடைல் நம்ம போக போக வரும்போது நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இது ஒரு ஹியூஜ் திருப்பு முனையா தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் சொல்லியிருக்காரு. இதோட பவர் மற்றும் வேகம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த பொசைடன் பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் ரியாக்டர், அதாவது சாதாரண அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் ரியாக்டரை விட கிட்டத்தட்ட 100 மடங்கு சிறியதா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நியூக்ளியர் ரியாக்டர்ன்றது நம்ம எப்படி பவர் பிளான்ட்லாம் நியூக்ளியர் ரியாக்டர் வச்சு நம்ம யூஸ் பண்றோமோ, அது மாதிரி ஒரு நீர்மூழ்கி கப்பலுக்குள்ள ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கும். இது நார்மலா நியூக்ளியர் கேப்பபிள் சப்மரைன்ஸ்ல இருக்கிறது. ஆனா இந்த பொசைடன்ன்றது ஒரு ட்ரோன். இதுல அதை விட சிறிய சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதோட சக்தியை பாத்தீங்கன்னா, ரஷ்யாவோட மிக நீண்ட தூரம் பாத்தீங்கன்னா தாக்கக்கூடிய சார்மாட் அப்படின்ற ஏவுகணை சக்தியை விடவும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இது தண்ணிக்கு அடியில அதிக ஆழத்துக்கும் வேகத்துக்கும் செல்லக்கூடிய விஷயமா இதுல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதை இன்டர்செப்ட் செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பொதுவாகவே ஒரு டொர்பிடோவை இன்டர்செப்ட் பண்றதே கஷ்டம். தண்ணிக்கு அடியில இன்டர்செப்ட்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் தண்ணிக்கு அடியில ஒரு நியூக்ளியர் கேப்பபிளான ஒரு ட்ரோன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெப்பன். அது இல்லாம அது ரொம்ப தூரமும் பிளஸ் ரொம்ப ஆழத்திலையும் போகக்கூடிய வெப்பனை இன்டர்செப்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பொசைடன் பாத்தீங்கன்னா சுமார் 20 மீட்டர் நீளமும் அணு மற்றும் சாதாரண வார்ஹெட்ஸை சுமந்து செல்லக்கூடிய திறன் கொண்டதுன்னு சொல்றாங்க. அதாவது முழுக்க முழுக்க இது ஒரு வெப்பனைஸ்டு பண்ணப்பட்ட ஒரு ட்ரோன் அப்படின்னு தான் சொல்லணும். அண்டர் வாட்டர் ட்ரோன் தான் நம்ம சொல்லணும். இதுல நியூக்ளியர் பாம்பையும் நம்ம வைக்கலாம், அது போக மேசிவான கன்வென்ஷனல் பாம்பையும் நம்ம இதுல வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அட்வான்ஸ்டு ஏஐ வசதிகள் கொண்ட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல ஒரு இலக்கை நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது தானாகவே வழியை கண்டுபிடிச்சு போய் அந்த இலக்கை தாக்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு கிரெடிபிள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொசைடன் பாத்தீங்கன்னா ரஷ்யா ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு ஆயுதமா பாக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நீண்ட நேரம் காத்திருக்கும் திறன் இதுல இருக்கு. அதாவது இது அணுசக்தி மூலம் இயங்குவதனால ரொம்ப காலத்துக்கு கடலுக்கு அடியிலே பாத்தீங்கன்னா லாய்டர் ஆயிட்டே இருக்கும் சொல்லுவாங்க. எப்படி நம்ம வானத்துல லாய்டர் அம்யூனிஷன் சொல்றோம் இல்லையா, மேலே பறந்துட்டே இருக்கும், எப்ப அதோட டார்கெட் வருது அதை போய் அது தாக்குது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு தண்ணி கடியில் இருக்கக்கூடிய ஒரு லாய்டர் அப்படின்னு இதை சொல்றாங்க. எதிரிகளுடைய கண்ணுல படாம இது நீண்ட தூரம் நீருக்கடியிலே மயந்திருக்க முடியும். ஏன்னா இதுக்கான பவர் எல்லாமே நியூக்ளியர்ல இருந்து வர்றதுனால அதிக மேசிவான பவர் நியூக்ளியர்ல இருந்து கிடைக்கும் போது நீண்ட நாட்களுக்கும் நீண்ட தூரத்துக்கும் இதால டிராவல் பண்ண முடியும் சொல்லப்படுது. இது பாத்தீங்கன்னா நேட்டோவோட கவனம் இதுல எப்படி பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேட்டோ நாடுகள் பல வருஷமா இந்த ஆயுதத்தோட வளர்ச்சியை ட்ராக் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது நேட்டோ ரஷ்யா இந்த மாதிரி ஒரு வெப்பனை உருவாக்குதுன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதோட பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் அது எப்படி இவங்க தயாரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு டே பை டே அதாவது ட்ராக் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்ற நியூஸும் இதுல வந்திருக்கு. இப்போ இந்த முழு அளவிலான டெஸ்ட்டை அறிவிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய அலர்ட் இது கொடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கண்டிப்பா நேட்டோவையும் அமெரிக்காவும் டார்கெட் பண்ணி மட்டுமே ரஷ்யா ஆயுதங்கள் எப்பவுமே தயாரிக்கும். ஏன்னா அவங்களோட எதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் பிளஸ் யூஎஸ் தான் அப்படின்றது இங்க நம்ம பார்க்கணும். சரி, தடுப்பு ஆற்றல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது உலக அளவில் குறிப்பா அமெரிக்காவினுடைய ஏவுகணை தடுப்பு அமைப்பு, அதாவது மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிராக ரஷ்யாவினுடைய ஒரு பதிலடி அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான வெப்பனாவும் பார்க்கப்படுது. இது ஒரு கிரெடிபிள் அச்சுறுத்தலை தடுக்கிறதுக்கான ஒரு விஷயமா விளங்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மிசைல் டிஃபென்ஸ்ன்றது என்னன்னா, வானத்துல இருந்து ஒரு மிசைல் நம்ம நாட்டை தாக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்மளுடைய மிசைல் அமைச்சு இன்டர்செப்ட் பண்ணி வானத்திலே அதை அழிச்சிரும். இந்த ஒரு விஷயம் இதுல இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது தண்ணிக்கடியிலே போயிட்டு தாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப நியூயார்க்லாம் பாத்தீங்கன்னா வாட்டர் பக்கத்துல தான் இருக்கும். ஸோ அதனால இதெல்லாம் ஈஸியா அமெரிக்கா போயிட்டு ரஷ்யாவால தாக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த புதிய ஆயுத சோதனை பாத்தீங்கன்னா உலக ராணுவ வட்டாரத்துல பெரிய ஒரு பேசு பொருளாவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுக்கு கண்டிப்பா அமெரிக்கா ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். ஏன் அப்படின்னா, கோல்டு வார்ல இருந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் பாத்தீங்கன்னா வெப்பனை ஒன் பை ஒன்னா மாடிஃபை பண்ணிட்டே வருவாங்க, புதுசா கண்டுபிடிப்பாங்க. இவர் ஒன்று கொண்டு வந்தாருன்னா அதுக்கு அடுத்து அவர் ஒரு கொண்டு வருவார். இதே மாதிரி தான் அவங்களுக்கு
வாருக்குள்ள எப்பவுமே இருந்துட்டு இருந்தது. கோல்டு வாருக்கு அப்புறம் கொஞ்சம் ரஷ்யா பின்தங்கிச்சு. ஆனா இப்ப திரும்பவும் வந்து ரஷ்யா வந்து தலதூக்க ஆரம்பிச்சு புது புது வெப்பன்ஸ் வந்து தயாரிச்சுட்டே வரதுனால அமெரிக்காவும் திரும்ப வந்து அவங்களுடைய விஷயங்களை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய அணு ஆயுத டெஸ்டிங் மற்றும் ட்ரம்ப்னுடைய அதிரடி அறிவிப்பு இது என்னன்னு பார்ப்போம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா ஒரு விஷயத்தை பண்ணுது அப்படின்னா அமெரிக்காவும் வந்து அதை பண்ணுவாங்க. சோ அதுக்கு ட்ரம்ப் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம். அதிபர் ட்ரம்ப் வந்து இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸை கொடுத்திருக்காரு. அறிவிப்பு என்ன அப்படின்னாக்கா, அது அணு ஆயுத சோதனை மீண்டும் வந்து தொடங்க போவதா அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்காவிடம் மற்ற எந்த நாட்டையும் விட அதிக அணு ஆயுதங்கள் இருப்பதா வந்து அவர் சொல்லியிருக்காரு. தன்னுடைய முதல் பதவி காலத்தில் இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அணு ஆயுதங்களை முழுமையா அப்டேட் செய்யறதுக்கு அவர் வந்து சொல்லியிருந்தாருன்றதையும் வந்து சொல்லப்படுது. மேலும் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, எனக்கு இதுல வந்து மிகப்பெரிய விருப்பமே கிடையாது. ஒரு அணு ஆயுதத்தை எடுத்துட்டு போய் அதை அப்டேட் பண்றதோ இல்ல வந்து புதுசா வந்து டெஸ்ட் பண்றதோ எனக்கு விருப்பம் கிடையாது. ஆனா எங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து வேற வழி இல்லைன்னு தான் வந்து பார்க்கணும். ஏன்னா ரஷ்யா வந்து அப்டேட் பண்ணும்போது அவங்களும் வந்துட்டு அடுத்து போவாங்க. ஏன்னா கோல்டு வார் ஸ்டேஜ்ல இருந்தே அவங்க வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா என்ன பண்ணுதோ அதை ரஷ்யா பண்ணும், ரஷ்யா என்ன பண்ணுதோ அதை அமெரிக்கா பண்ணும். இப்படிதான் வந்துட்டு அவங்க ஒரு ஆர்ம் ரேஸ்ல வந்துட்டு இருந்தாங்க ரொம்ப நாளா. யுஎஸ்எஸ்ஆர் உடைஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்கா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாங்க. ஆனாலும் அவங்க வந்து அப்டேட்டட் தான் இருந்தாங்க. பட் ரஷ்யா வந்துட்டு கம்மியான ஒரு அப்டேட்ல இருந்தாங்க. இப்போ ரஷ்யா திரும்பவும் தலை தூக்கி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த அணு ஆயுதத்துல வந்துட்டு அமெரிக்கா முதலிடத்துல இருந்தாலும் ரெண்டாவது ரஷ்யா இருக்கிறதாவும் கொஞ்சம் தூரத்துல வந்து சீனா மூன்றாவது இருக்கிறதாவும் வந்துட்டு ட்ரம்ப் வந்து சொல்றாரு. மற்ற நாடுகள் வந்து சோதனை திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா காரணமா அமெரிக்கா வந்து நாங்க திரும்பவும் இதை வந்து பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு வந்துட்டு ட்ரம்ப் வந்து தெரிவிச்சிருக்காரு. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கொள்கை மற்றும் அதனுடைய சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அமெரிக்கா இந்த முடிவு வந்து பாத்தீங்கன்னா உலக அளவில் ஆயுத கட்டுப்பாட்டு கொள்கையிலிருந்து ஒரு பெரிய ஷிஃப்ட் எடுத்திருக்குன்னு பார்க்க முடியும். அதாவது ஆயுத கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டு அமெரிக்கா வந்து விதிச்சிருந்தாங்க, எந்த கண்ட்ரி வந்து அணு ஆயுதத்தை எடுத்துட்டு போக கூடாது, நாங்களும் டெஸ்ட் பண்ண மாட்டோம், யாரும் டெஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அணு ஆயுத கட்டுப்பாட்டுல வந்து இவங்க இருந்துட்டு இருந்தாங்க. அதுல இருந்து ரெண்டு பேருமே இப்போ ஷிஃப்ட் ஆகி வெளியே வந்துட்டாங்கன்னு நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து 1992 ஆண்டுக்கு பிறகு ஒரே ஒரு அணு ஆயுதம் கூட சோதனை பண்ணல அப்படின்னு பார்க்கப்படுது. 1990 வந்து பாத்தீங்கன்னா முற்பகுதியில அதாவது மேல் பகுதியில் நடக்கக்கூடிய அதாவது கிரவுண்ட்ல பண்ணக்கூடிய அணு ஆயுத சோதனை வந்து பண்ணாங்க. அதுல இருந்து வந்து 1960க்கு அப்புறம் எந்த ஒரு அணு ஆயுத சோதனையும் அவங்க பண்ணல. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல பண்றது எல்லாமே வந்து அதிக ரேடியோ ஆக்டிவ் வந்து கொடுக்குது. அது போக ஆரோக்கியத்துக்கு வந்து பெரிய பிரச்சனையா வருதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ரேடியோ ஆக்டிவ் எல்லாமே வந்து கேன்சர் உண்டாக்கும், மிகப்பெரிய உடல் பாதிப்பை ஏற்படுத்துன்றதுனால அதை வந்து நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து பூமிக்கு அடியில வந்துட்டு இவங்க அணு ஆயுத சோதனைலாம் வந்து நடத்தினாங்க. அதையுமே நிறைய நிறுத்தி வச்சிருந்தாங்க மற்ற நாடுகள்லாம். இப்போ வடகொரியா மட்டும் அப்பப்போ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து செய்திகள் வந்துட்டு இருந்தது. மற்ற நாடுகள் எதுவும் பண்ணவே இல்லை. இந்த டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து மீண்டும் வந்து ஒரு அணு ஆயுத சோதனைக்கு வந்துட்டு கொண்டு போகுது அப்படின்னு தான் நம்ம வந்து ட்ரம்ப் இதுல தெரிவிச்சிருக்காரு. இந்த சோதனைகள் எங்க நடத்தப்படும் அப்படின்ற எந்த ஒரு கொஸ்டினும் இப்போதைக்கு வரல. முன்பு பாத்தீங்கன்னா எங்க நடத்துவாங்கன்னா அமெரிக்கால பொதுவா வந்து நெவாடா அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து இந்த சோதனை நடத்துவாங்க. ஆனா இப்போ அந்த பகுதி வந்து செயல்ல இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. அது ஒரு ஐசோலேட்டட் ஏரியாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தண்ணீரோட தரம் மற்றும் சுற்றுச்சூழல் இம்பாக்ட் இருக்கிறதுனால இங்கேயும் வந்துட்டு அவங்க அணு ஆயுத சோதனை பண்றதுக்கு வந்து யோசிப்பாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. சரி, இப்போ எந்தெந்த நாடெல்லாம் எவ்வளவு அணு ஆயுதம் வச்சிருக்கு அப்படின்றத நம்ம ஒரு சின்ன டீட்டெயில் பார்க்கலாம். 2025 ஆண்டுல அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் மற்றும் ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தெரிவிச்ச தகவல்படி உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 நாடுகள் வந்து அணு ஆயுதத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 193 நாடு உலகத்துல இருக்கு. அதுல 9 நாடுகள் தான் வந்து அணுசக்தி நாடுகளா இருக்கு. சரி, யார் யார் எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்டத்தட்ட 5459 அதாவது ஆல்மோஸ்ட் 5460 அணுகுண்டுகள் வந்து ரஷ்யா வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உலகினுடைய அதிகபட்ச அணு ஆயுதம் கொண்ட நாடா வந்துட்டு ரஷ்யா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்கா பாத்தீங்கன்னா 5177 அணுகுண்டுகள் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அமெரிக்கா கண்டிப்பா இது எல்லாமே வந்து அமெரிக்கானோட இன்ஸ்டிடியூட் எடுத்தனால அவங்களோட கம்மியா கூட அவங்க காமிச்சிருக்கலாம், அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீனா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 அணுகுண்டுகள் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து தன்னுடைய அணு ஆயுதங்கள் வந்து வேகமா வந்து அதிகப்படுத்தியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிரான்ஸ் வந்து 290, யுனைடெட் கிங்டம் வந்து பாத்தீங்கன்னா 225, நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 180, பாகிஸ்தான் 170. இதெல்லாமே வந்து இவங்க சொன்னதுதான் தவிர ஒரு நம்பகத்தவமான புள்ளி எல்லாம் இது கிடையாது. இஸ்ரேல் பாத்தீங்கன்னா 90 வச்சிருக்கு. இஸ்ரேல் வரைக்கும் நாங்க ஒரு அணு ஆயுத நாடுன்னு அவங்க சொல்லவே இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அணு ஆயுதம் வச்சிருக்காங்க. வடகொரியா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 அணுகுண்டு வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கப்படுது. இந்த 9 நாடுகளும் சேர்த்து கிட்டத்தட்ட 12241 அணுகுண்டுகள் வந்து உலகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இருக்கிற அணுகுண்டுகள்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி ஹிரோஷிமா நாகசாகில போட்ட மாதிரி அணுகுண்டுலாம் கிடையாது. எல்லாமே மிகவும் சக்தி வாய்ந்தது. எல்லாம் ஹைட்ரஜன் பாம் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. எல்லாம் ஃபிஷன்ல இருந்து ஃபியூஷனுக்கு மாறிட்டாங்க. மிகவும் வந்து பலம் பொருந்திய அணுகுண்டுகள் தான் இப்ப எல்லா நாடுகளிலும் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா பண்ணியிருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் அதாவது ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் மூலியமா செயல்படக்கூடிய அணு ஆயுதங்களை தாங்கி செல்லக்கூடிய ஒரு ஏஐ ட்ரிவன் அண்டர் வாட்டர் ட்ரோனை வந்து தயாரிச்சு இருக்காங்க. இது உலக சாதனையா பார்க்கப்படுது. இதுக்கு பதிலடியா வந்து அமெரிக்காவும் இதே மாதிரி ஒரு விஷயங்களை பண்ண போது மேலும் அணுகுண்டு சோதனை பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம வந்து ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. ஓகே, இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவை, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய், ஜெய்ஹிந்த்.